நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்னைக்கு சதீஷ் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு யமஹா கம்பெனியில் இருக்கக்கூடிய R15V1 இதான் பார்க்க போகிறோம். கஸ்டமரோட பிரச்சனை என்னன்னா, நம்ம மீட்டரில் இந்த செக் லைட் எப்போ எரியுதோ அப்போ வண்டி வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு ட்ராப் ஆகுது. இதுதான் அவரோட பிரச்சனை. ஸோ வண்டி ஃபியூல் பார்த்தா நல்லாவே இருக்குது, ஆனால் வண்டி வந்து ட்ராப் ஆகுது, ஸ்பீடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, ஆர்பிஎம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அந்த மாதிரி செக் பண்ணும்போது பேட்டரியோட ரேஞ்ச் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது ஐடியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14.53. ஸோ இதுதான் வந்து ஐடியல் வேல்யூ. ரைட் பண்ணும்போது சில நேரங்களில் 16க்கு மேலே போது, சில நேரம் 18 சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி சார்ஜ் ஆகக்கூடாது, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் ஓவர் சார்ஜிங், அதாவது அதிகப்படியாக கரண்ட் புதுசாக ஆகிறதுல வண்டி வந்துன்னா நம்ம ரெகுலேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணல, வோல்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அதிகமாக கொடுக்குது. இதுதான் ரீசனு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ரெகுலேட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 54BH196001. இதான் என்னோட பார்ட் நம்பர். விலை பார்த்தா ஒரு 845 ரூபா வரும். நம்ம பார்த்தா இப்போ இங்கே இருக்கிற ரெகுலேட்டர் பார்த்தா புது ரெகுலேட்டரு. ஸோ பழைய ரெகுலேட்டர் இதுதான். ஸோ ஓவர் ஹீட்டு, கிட்ட கையை வைக்க முடியல, கொதிக்குது, அவ்வளோ ஹீட் இது. செல்ஃப் அடிக்கிறோம், வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சார்ஜிங் செக் பண்ணுறோம். ஐடியல் சார்ஜ் 13 சம்திங் இருக்குது. ஸோ ரைஸிங் கொடுக்குறோம். நம்ம ஆவரேஜ் வோல்டேஜ் எவ்வளோ சார்ஜிங் வரணுமோ அது கரெக்டாக வருது. ஸோ இப்போ என்னன்னா இந்த ஓவர் ஹீட் சார்ஜிங் விஷயம் இந்த செக்லைட் ப்ராப்ளம் வரல. ஸோ அந்த ரெகுலேட்டர் இருக்கும்போது வந்து இண்டிகேட் ஆகும். அப்படி இண்டிகேட் ஆகும்போது கண்டிப்பாக ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம். அந்த மாதிரி ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது இன்கேஸ், அதாவது ஓவர் சார்ஜிங் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும். இதான் ரீசன். ஒரு சிறிய தகவல். நன்றி, வணக்கம்.